எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் கேட்ட ஒரு வீடியோ. என்ன வீடியோ? ஸ்லைம் எப்படி வீட்லேயே பண்ணுறது, அந்த வீடியோ தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5-10 ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நிறைய பேர் ஸ்லைம் பண்ணுங்கள் வீட்லேயே, எப்படி பண்ணுறது, சிம்பிளான மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம அதுக்காக செக் பண்ணி பார்த்தப்போ, அது ப்ரிப்பரேஷன் மெத்தட் பார்த்தப்போ கண்டிப்பாக போராக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் நமக்கு தேவைப்பட்டது. அதே மாதிரி சோடியம் டெட்ராசைக்ளின் அப்படின்றதும் நிறைய தேவைப்பட்டது. இதெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எய்தர் போராக்ஸ் சொல்யூஷன் இல்லைனா பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் லென்ஸில் தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் இப்போ கார்ன்ஸ்டார்ச்சுக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணி தண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதனெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி போராக்ஸ், காண்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன், இது ரெண்டும் இல்லைனா ஸ்லைம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப டஃப்பான விஷயம்தான். ஆனால் நிறைய பேர் இதில் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்றதுக்காக 2-3 வீடியோஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை. எந்த மெத்தடுமே ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ அதனால தான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நான் சொன்ன மாதிரியே 10 ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச், அதுக்கப்புறமா சுகர், அதுக்கப்புறமா வாட்டர், இது மூணுத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஸோ கார்ன்ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் இது ஸ்டார்ச்சி மெட்டீரியல். இந்த ஸ்டார்ச்சில் நம்ம தண்ணி ஊற்றும் பொழுது சிமெண்ட்டில் எப்படி தண்ணி ஊற்றுனா அப்படியே அடைஞ்சிடுமோ அதே மாதிரி இதுலேயும் அடைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இப்போது அடுத்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஸ்லிப்பர் எஃபெக்ட் நம்ம கொடுக்கணும். அதாவது இது ஒரு ஸ்டார்ச் அப்படின்றதுனால உடையக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியே ஆகணும். அதனால் வீட்டில் இருக்கிற எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டைமில் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு ஆயில் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் இல்லாத நேரத்தில் ஆயிலெலாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் வீட்டில் நமக்கு என்ன கிடைக்கும்? அடி தான் கிடைக்கும். அதனால் வீட்டில் பேரண்ட்ஸோட கைடன்ஸோட அவங்கக்கிட்ட கேட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஆயிலெலாம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆயிலை இதில் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு நல்லா இப்படி எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஸ்டார்ச் கூட வேணும்னா நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம இதில் பண்ண வேண்டியது தான் முக்கியமான ஸ்டெப். இதுக்கு கலரிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக நம்ம இதுக்கு கலர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு சப்ஸ்டன்ஸும் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன தெரியுமா? நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கம். என்ன கம் ஆட் பண்ண போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதை நான் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாவு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறேன். கிட்டத்தட்ட நம்ம இந்த க்ளே இருக்கு இல்லையா, ஆட்ரை க்ளே, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இது வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் நான் சொன்ன மாதிரியே கம் இதில் ஆட் பண்ண போகிறோம். கம்முன்னு வரும்பொழுது நம்ம PVA க்ளூ இருக்கு இல்லையா, அதுதான் ஆட் பண்ணணும். உங்ககிட்ட ஃபேப்ரிக் க்ளூ இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேப்ரிக் க்ளூ ஆட் பண்ணும் போதே இந்த ஸ்டார்ச் அப்படியே அந்த ஃபேப்ரிக் க்ளூவோடு ரியாக்ட் பண்ணி கொடன்னு தண்ணியாக ஆக்கிடுச்சு. இதை பாருங்கள், நான் இப்போ பண்ணிகிட்டே இருக்கேன் இல்லையா, பண்ணும் பொழுதே இது அப்படியே வாட்டரி சப்ஸ்டன்ஸ் மாதிரி மறுபடியும் ஆகிடுதும். வாட்டரி சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒன்ஸ் இந்த மிக்சிங் பார்ட் நடந்துகிட்டே இருக்கும்போது இது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ட்ரையிங் ப்ராசஸும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நமக்கு எடுக்கும்போது க்ரீமி லேயராக இந்த மாதிரி அழகாக கிடைக்கும். பாருங்கள், நம்ம எடுத்துகிட்டு அப்படியே இது கீழே இப்படி விடும் பொழுது நல்ல ஒரு ஷேவிங் க்ரீம் எப்படி இருக்கும், அந்த க்ரீம் மாதிரி நமக்கு இது கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஐஸ்கிரீம் மாதிரி கூட பார்க்குறதுக்கு இருக்கு இல்லையா? என்ன பண்ணுறது, சாப்பிட முடியாதே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இதில் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணுறோம். நான் சில்வர் கலர் கிளிட்டர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கோல்டன் கிளிட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா நம்ம திருப்பியும் மிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒரு பட்டர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த கன்சிஸ்டன்சி. அடுத்து கலரிங்காக இதுக்கு பிங்க் கலர் நான் ஆட் பண்ணுறேன், மெட்டாலிக் பிங்க் கலர். உங்களுக்கு ரெட் கலர் வேணும்னா நீங்கள் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர் வேணும்னா ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கலர் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த கலர் ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த கலர் கிடச்சிரும், ப்ளஸ் கிளிட்டரி எஃபெக்ட்டும் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக அது பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாம்பிளுக்காக ஒரு சின்ன ட்ராப் மாதிரி எடுத்து வச்சேன். அந்த ட்ராப் ஒரு 1 hour அந்த மாதிரி காய வச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு அப்படியே ஆட்ரை க்ளே மாதிரியே கிடச்சிது.
ஸோ நல்லா ஏர்ட்ரை க்ளே கிடச்சிது. பட் ஸ்லைம் கிடச்சிதா இல்லையா அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். ஒரு நாள் முழுக்க இது ஃபுல்லாக நான் காய வச்சுட்டேன். நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காய வைங்க. இந்த மாதிரி பவுலில் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கீழே காயாமல் போயிடும். அதனால் ஒரு பெரிய ஒயிட் ஸ்ப்ரெட் பேப்பர்லேயோ இல்லை எதுலையாவது நீங்கள் காய வைக்கலாம். காய வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எனக்கு கிடச்சிது. ஸோ அட்லாஸ்ட் இது ஸ்லைம் மாதிரி கிடைக்கும்னு பார்த்தா இது கைனட்டிக் சாண்ட் மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ நைஃப்பில் இதை கட் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இது கம்ப்ளீட்டாக கைனட்டிக் சாண்டே தாங்க. ஸோ ஸ்லைமுக்காக நான் ஆசைப்பட்டு கடைசியில் கைனட்டிக் சாண்டு தான் எனக்கு ரிசல்ட்டாக கிடச்சிது. இன்னொன்று, இந்த காஞ்சிட்டு இருக்கும் பொழுதே கொஞ்சம் எடுக்கும் போதே இது ஏர்ட்ரை க்ளே மாதிரி இருந்துச்சு. ஒன் டே காய வச்சதுக்கப்புறமா கைனட்டிக் சாண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்லைம் வீடியோ அப்படின்னு வரும்போது வீட்லேயே நம்ம பண்ணணுன்னா, நம்ம மைதா மாவில் கொஞ்சம் வாட்டர் அண்ட் எண்ணெய் போட்டு பரோட்டா பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வச்சு தான் நம்மளால் ஸ்லைம் பண்ண முடியுமே தவிர போராக்ஸோ இல்லை காண்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன் இல்லாமையோ நம்மளால் ஒரு நல்ல ஸ்லைம் பண்ணவே முடியாது அப்படின்றது தான் என்னோட தாட். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லைம் பண்ண ஆரம்பித்து அது எப்படி ஏர்ட்ரே க்ளே ஆச்சு, கூடவே எப்படி கைனட்டிக் சாண்ட் ஆச்சு அப்படின்றத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் எங்கிட்ட ஸ்லைம் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் என்னால் முடிஞ்ச ஸ்லைம் வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எப்படி இந்த ஸ்லைம் பண்ணலான்னு பார்த்தோம். பட் கைனட்டிக் சாண்ட் தான் நமக்கு ரிசல்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் இந்த கைனட்டிக் சாண்ட் வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஏர்ட்ரை க்ளே வேணும்னாலும் இந்த வீடியோவை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கிராஃப்ட் வீடியோஸ் உங்களுக்கு நிறையா காத்துட்ருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா அண்ட் பை பாய்.